ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா, வாட்சஸ் வந்து எனக்கு நிறைய குறைஞ்சிட்டே போகுது. ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்குண்டான நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா, வாட்சஸ் குறைவதற்கான இன்னும் சில காரணங்கள். இப்போ நீங்க உங்களுடைய வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸை உங்களுடைய யூடியூப்ல நீங்க போட்டுட்டீங்க. தொடர்ந்து நீங்க வீடியோ உங்களுடைய யூடியூப்லயே நீங்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த வாட்சஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வாட்சஸ் வந்து வீடியோல தான் வரும். அதாவது நீங்க லாங் வீடியோ போடுறீங்க பாத்தீங்களா, அதுலதான் நமக்கு வாட்சஸ் கிடைக்கும். வியூஸ் வந்து ஷார்ட்ஸ்ல கிடைக்கும். நீங்க வந்து குழப்பிக்காதீங்க, வீடியோ போட்டா மட்டும் வாட்சஸ் வரும். சோ நீங்க அந்த மாதிரி வீடியோவை நீங்க யூடியூப்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்களே கண்டினியூஸா பார்த்தா அந்த டைம்ல நமக்கு வாட்சஸ் வரும். அது வந்து ஆட் ஆகும். அது வந்து YT ஸ்டுடியோ பேஜ்லயும் ஆட் ஆகும், ஹேண்ட் பேஜ்லயும் ஆட் ஆகும். ஏன்னா அது வீடியோல இருந்து வர்றதுனால ஆட் ஆகும். ஆனா யூடியூப் வந்து சில டெஸ்ட் பண்ணும். அதாவது உங்க சேனலை ஸ்கேனிங் பண்ணும். நீங்க எங்க இருந்தாலும் வாட்சஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அது செக் பண்ணும். அந்த டைம்ல நீங்களே உங்களுடைய வாட்ச் டைம் உங்களுடைய மொபைல்ல பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா முதல்ல வந்த வாட்சஸ் எல்லாம் அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆயிடும். புரியுதுங்களா? நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை விட தெளிவா யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எடுத்த உடனே இப்படி குறையுது அப்படி குறையுதுன்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரியாது. ஏன் குறையுது, எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்டரா சொன்னா மட்டுமே உங்களுக்கு புரியும். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா தேடிட்டே தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படியெல்லாம் நீங்க போயிட்டு உங்களுடைய சேனல்ல நீங்க போட்டு சர்ச் பண்ணி நீங்களே பாக்குறீங்க. சோ வந்து இதையும் கண்டுபிடிச்சிடும் யூடியூப். நீங்க கேட்கலாம், நான் வந்து மத்தவங்க செல்லுல தானே பார்த்தேன், அது எப்படி யூடியூப் வந்து கண்டுபிடிச்சு அந்த வாட்சஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா, ஏன்னா யூடியூப் சைடே வந்து சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன், ப்ரௌசர் ஃபீச்சர்ஸ், சஜஸ்டட் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த வரிசையில தான் நம்மளுடைய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா புரியுதுங்களா? இந்த வரிசையில யாராவது பார்த்திருந்தா மட்டுமே அந்த வாட்சஸ் உங்களுக்கு வரும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நீங்களே போயிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தாலும் வியூஸ் வர மாதிரி இருக்கும், ஃபைனலா குறைஞ்சிடும். சோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான காரணமும் வியூஸ் வரும், நெக்ஸ்ட் வந்து குறையிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வர், அதாவது இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் வந்து சில டைம் நம்மளுடைய மொபைல்லயே நெட்வொர்க் இஷ்யூஸ் வருது, டேட்டா இருந்தாலுமே இல்லாத மாதிரி காமிக்கும். அது போல உங்களுடைய மொபைல்ல உங்களுடைய வாட்சஸ் இருக்கும், சில டைம் வந்து இல்லாம இருக்கும். அதுக்கு வந்து சில டைம் வந்து யூடியூப் சைடே சில இஷ்யூஸ் இருக்கும். அந்த யூடியூப் சைடே சரியாகிவிடும். ஏன்னா யூடியூப் சைடு சொல்ற இஷ்யூஸ் வந்து யூடியூபே சரியாக்கி விடும். இப்ப கூட கொஞ்ச நாளா சேவ் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன், டன் பட்டன் இந்த YT ஸ்டுடியோல ஒர்க் ஆகலன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. அதுக்குண்டான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதே போல இந்த வாட்சஸ் பிரச்சனை மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனையுமே யூடியூப் சைடு இருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா கியூர் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சில சேனல்ஸை டிலீட் பண்ணிட்டாங்க, இப்ப ரெக்யூர் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. நல்லா புரியுதுங்களா? அது போல உங்களுக்கு வாட்சஸ் குறைஞ்சாலும் யூடியூப் சைடு இருந்து நோ இஷ்யூ அந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்தா திரும்பவும் வாட்சஸ் கிடைச்சிடும். அதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மிஸ்டேக்கை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா வாட்சஸ் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பணம் கட்டி பொய்யான வாட்சஸ் வாங்குறீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா அந்த மாதிரி வாட்சஸும் ஹேண்ட் பேஜ்லயும் வரும், YT ஸ்டுடியோ பேஜ்லயும் காமிக்கும். ஆனா ஃபைனலா மானிட்டேஷன் பேஜ்ல வந்து, அதாவது மானிட்டேஷன் பேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பேஜ் தான். சோ வந்து இந்த பேஜ்ல வந்து லாஸ்டா கால்குலேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர், அதாவது ஃபேக்கா சப்ஸ்கிரைபர், வாட்சஸ், வியூஸ் இதெல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபைனலா வந்து யூடியூப் சைடே கண்டுபிடிச்சிடும். சோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது வாட்சஸ் வந்து குறையும். நல்லா புரிஞ்சுதீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து பேட் வேர்டு யூஸ் பண்ணி, ஹேட் வேர்டு யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய வாட்சஸ், நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்கும். சோ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது வாட்சஸ் வரும். ஆனா ஃபைனலா வந்து இந்த வாட்சஸ் நமக்கு வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏறுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் ஃபைனலா குறைஞ்சிடும். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. நீங்க வாட்சஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனல்ல சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.